சரக்கு பாட்டில் ஏன் எடுத்துன்னு போறீங்க? ஏ இவங்கெல்லாம் வந்து கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்களேன். தமிழ்நாட்டுல உட்காந்துக்கின்னு மது கடைகளை பத்தி பேசுறாங்க, சரக்க பத்தி பேசுறாங்க, பெண்கள் பாதுகாப்பா பத்தி பேசுற இந்த ஜீவன்கள் இந்த அவதூறுக்கு போறதா அவதார் குட்டிலாம் போட்டு பழக போறோம். எனக்கு சப்போர்ட் பண்ற விதமா அவர் ஃபாலோ பண்ணிக்கிங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த விஷயத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆனா அவதூறுக்கு போறதா அவதார் குட்டி அவர் என்ன உங்களா மாதிரி வந்து 200 போட்டிருக்கோம் பிரியாணிக்கு ஆசைப்படுற ஆள் நினைச்சிட்டியாடா? ஏன்னா நாயே ஒரு பொய்யான விஷயத்தான் பரப்புறேன். அதுல கொஞ்சமாவது உண்மை இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட்டு பரப்பணுமா இல்லையா? வெரி சிசர், அதாவது கத்திரிக்கோள் மட்டும் தான் வந்து அவரோட பேக்ல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு நியூஸ்ல எல்லாம் வந்து சொல்லிட்டாங்க. உன்னோட கலைஞரோட தாத்தாவோட சேனல் இருக்கு இல்லையா, சோ அந்த சேனல்லையுமே இது வரைக்கும் இப்படி ஒரு நியூஸ் நேத்துல இருந்து இப்ப வரைக்குமே வரவே இல்லை. ஏன்னா வதந்தியை பரப்புறதுல அவங்கதான் நம்பர் 1, உங்களுக்கும் மேல. அப்படிப்பட்ட ஒரு சேனல்லுமே வரல. இதோ காமிக்கிறேன் இருங்க, வித் ப்ரூஃபோட காட்டுறேன். நேத்துல இருந்து, அதாவது நான் நேத்துல இருந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கேன், இப்ப வரைக்குமே இப்படி ஒரு நியூஸ் உங்களோட தீய சக்தியோட சேனல்ல வரல. அப்படி இருக்கும்போது அவதூறுக்குன்னே பிறந்த அவதார் கூட்டிங்களா நீங்க இப்படி ஒரு அவதூறு பரப்புறீங்களே, நியாயமான இது? விஜய் அவர்கள் வெளியே வந்தாலே அவதூறு தான் பரப்புறீங்க, அதுல கொஞ்சமாவது உண்மை இருக்காம சேர்த்து பரப்புங்கடா. என்னடா நீங்க இவ்வளவு கேவலமா இறங்கி போய் பண்றீங்க?